யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கும், அதே போல் இப்போ புலம்பெயர்ந்து போய் பிரித்தானியாவில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு விடயத்தை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்குது. அதாவது பிரித்தானியாவில் புதுசாக பிரதமர் பதவி ஏற்றிருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அந்த அறிவிப்பில் ரெண்டு முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ரெண்டு முக்கியமான விடயங்களுமே இப்போ யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு புதுசாக போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கும், அதே போல் உலகத்தில் எல்லா இடத்திலையும் பறந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அந்த அறிவித்தல் என்ன, எப்படியான புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது, என்ன புதிய சட்டங்கள் தளர்த்தப்பட்டிருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும். பிரித்தானியாவுடைய பிரதமர் எலெக்ஷன் போன ஜூலை மாதம் 4ஆம் தேதி இடம்பெற்றது. இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் பிரித்தானியாவுடைய மிகப்பெரிய ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்பட்டது. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்கக்கூடியது 14 வருட ஆட்சி புன்புலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய பலமான கட்சி, அதாவது ரிஷி சுனக் கட்சி. இந்த கட்சியை எதிர்த்து தொழிலாளர் கட்சி மிக கணிசமான வாக்குகளோட வெற்றி பெற்றிருக்குது. முதலாவது இந்த பிரித்தானிய பாராளுமன்ற தேர்தல் முறையை பற்றி பார்க்கணும் என்று சொன்னால், அங்கே மொத்தம் 650 ஆசனங்கள் இருக்குது. இந்த 650 ஆசனங்களில் எந்த கட்சி 326 ஆசனங்களை விட அதிகமாக எடுக்குதோ அல்லது 326 ஆசனங்கள் இருக்குதோ அந்த கட்சி தான் ஆட்சியில் வரும், அதாவது பிரதமர் என்ற நாட்காலியை அரங்கரிக்கும். ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுமே 326 என்ற வாக்குகளை பெற்றால் தொங்கு நாடாளுமன்ற சொல்லப்படுகிற முறைதான் பிரித்தானியாவில் அமையும். அப்படி இல்லாமல் இந்த ரிஷி சுனக் எதிர்த்து போட்டியிருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சி 650 ஆசனங்களில் 412 ஆசனங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையோட அசைக்க முடியாத ஒரு கட்சியாக பிரித்தானியாவில் ஆட்சி அமைச்சிருக்குது. ஸோ அந்த கட்சி தேர்தலுக்காக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்யுமா, இனி இவர்கள் பழைய புராணம் தான் எல்லாரும் பாடி போட்டு அப்படியே விட்டுட்டு போற மாதிரி இருக்குமா என்று சொல்லி யோசிக்க, இந்த பிரதமர் ஆட்சிக்கு இன்றைக்கு 3ஆவது நாளே தான் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் கணக்க நிறைவேற்றியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது தான் இந்த ருவாண்டா பில் திட்டம். அதாவது இதற்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ரிஷி சுனக் இந்த ருவாண்டா பில் என்று சொல்ற ஒரு சட்டத்தை நடைமுறை கொண்டு வந்தார். அதாவது யாரெல்லாம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள நுழையணும், அதாவது குறிப்பிட்டா இந்த ஆங்கில கால்வாய் மூலம் இந்த பிரான்ஸுக்கு போய் பிரித்தானியாவுக்கு போறது படகுகள் என்று சொல்லி கணக்கு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியான சட்டவிரோத முறைகள் மூலம் யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு வாரீங்களோ, நீங்கள் அகதி அந்தஸ்து கோரிக்கை வைக்கும் போது உங்களை பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தி ருவாண்டா என்று சொல்கிற ஒரு நாட்டுக்கு அனுப்புவார்கள். அங்க வச்சு உங்களுடைய கேஸ் விசாரிக்கப்பட்டு உண்மைதான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நீங்கள் பிரித்தானியாவுக்கும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் ருவாண்டாவிலேயே இருக்கலாம், இல்லை விருப்பப்பட்டால் உங்களுடைய நாட்டுக்கு திரும்பி போகலாம். இப்படியான ஒரு சூழ்நிலை தான் பிரித்தானியாவில் இருந்தது. இதற்கு கணக்க அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு வந்தது, கணக்க போராட்டங்கள் இடம்பெற்றது, கணக்க மனித அமைப்புகள் ரிஷி சுனக் எதிராக அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தவர்கள். அப்போ அந்த நேரத்தில் இந்த தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கை விட்டவர் எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ருவாண்டா பில் திட்டம் முற்றுமுழுதாக கைவிடப்படும், அது நடைமுறைப்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டவர். அதற்கமைய இன்றைக்கு 7ஆம் தேதி புதிய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இண்டையில இருந்து இந்த ருவாண்டா பில் திட்டம் கைவிடப்படுகிறது, அதாவது தளர்த்தப்படுகிறது. இனி யாரும் பிரித்தானியாவில் இருந்து ருவாண்டாக்கு நாடு கடத்தப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கார். அவர் அதற்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுத்திருக்கார். ஏன்னு சொன்னால், ருவாண்டா ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் கொண்டு போய் எங்கட நாட்டுக்கு தஞ்சம் கோரி வாராக்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாகத்தான் எங்கட நாட்டுக்கு வரணும். ஸோ அப்படிப்பட்ட மக்களை கொண்டு போய் நாங்கள் இன்னும் ஒரு அதிதீவிர பாதுகாப்பு இல்லாத நாட்டுக்கு விடுறது அபத்தமான ஒரு செயல் என்று சொல்லியும், அதற்காக பல மில்லியன் ரூபாய்கள் செலவிடுது என்று சொல்லியும் அவர் சுட்டி காட்டியிருக்கார். அப்படி செலவிடப்பட்ட காசுகள் ஒரு சதத்துக்கும் பிரயோசனம் இல்லை என்று சொல்லியும், இங்கே இருந்து அவர்களை விசாரிக்கிறது, அவர்களை நாடு கடத்துறது, ருவாண்டால ஒருவரை பராமரிக்கணும் என்று சொன்னால் ருவாண்டா அரசாங்கத்துக்கு பிரித்தானிய அரசாங்கம் காசு கொடுக்கணும். ஸோ அப்படியெல்லாம் காசு கொடுத்து ஒருவரை அங்கு கொண்டு போய் வைக்கிறது அரசாங்கத்துக்கு வீண் செலவு என்று சொல்லியும், அதை விட இது ஒரு மனித நேயமற்ற செயல் என்றதால் ஏற்கனவே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி எங்கட நாட்டுக்கு வரணும், எங்கட நாட்டை விட பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டுக்கு நான் கொண்டே விட்டா அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றதை புதிய பிரதமர் சுட்டி காட்டியிருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஏன்னு சொன்னால், இந்த ருவாண்டான்றது அப்படிப்பட்ட ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு போறதை விட இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி கன பேர் தங்களோட முடிவுகளை மாற்றி கொண்டவர்கள். அப்படி இருக்க இந்த புதிய சட்டத்தினுடைய தளர்வுன்றது கன பேருக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. யாரெல்லாம் இப்ப புதுசா பிரித்தானியாவில் போய்
அகதி தஞ்சம் கோரியிருக்கிறீர்களோ அவர்களுக்கும் இப்போ பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லி ஆசைப்படுறவர்களுக்கும் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விடயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் இனி வந்து அந்த ருவாண்டா பில் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்லி புதிய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். ஸோ இப்படி இருக்க அவர் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கார். எப்படி என்று சொன்னால் இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் கன நாடுகள் தொடர்ந்து இந்த தமிழர்கள் தமிழில படுகொலை பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் கனடா தான் எங்களுக்கு எப்பயுமே ஒரே புள்ளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்குது. அதற்கு பிறகு இந்த முறை மிக கணிசமான அளவு இந்த தமிழின படுகொலை என்றது நினைவேந்தப்பட்டது, அதை பற்றி பேசப்பட்டது. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் கூட கணக்க பேசியிருக்குது, பிரான்ஸில் பேசப்பட்டிருக்குது, நெதர்லாண்ட்ஸில் பேசப்பட்டிருக்குது, இந்தியாவில் கணிசமாக பேசப்படுகிறது. அதே போல கனடா ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டுகிறது. அங்கே மிகப்பெரிய ஒரு நினைவேந்தல் மையமே இருக்குது. அப்படி இருக்கேக்க இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரதமருடைய ஆட்சி எப்படி இருக்க போது, இது இலங்கைக்கு நல்லமா, ரஷ்யாவுக்கு நல்லமா, ரஷ்யா உக்ரைன் வாருக்கு நல்லமா என்று சொல்லி எல்லாம் பேசப்படேக்க இந்த புதிய பிரதமர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். எப்படின்னு சொன்னால் இலங்கையில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுறதுக்கு, அதாவது ஈழத்தமிழர்களை நினைவு கூறுறதுக்கு அந்த தமிழர்களுக்கு முழுமையான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியும் அதை தாங்கள் முற்று முழுதாக ஏற்றுக்கொள்ளுறோம் என்று சொல்லியும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கார். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதற்கு முன்னுக்கு இருந்திருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் விட்டது இல்லை. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரதமர் இப்படி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களாலையும் அதிகமாக பகிரப்பட்டு வரவேற்கப்பட்டு வருது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இனி எப்படி ஒரு ஆட்சி வரப்போகுது, இப்போ பிரித்தானியாவில் இருந்திருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு சார்பாக பேசுவார்களா, இல்லை இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள், ஸோ அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்று சொல்லி எல்லாம் ஒரு ஐயப்பாடு இருக்கேக்க இந்த புதிய அறிவிப்பு வந்து எல்லார் மனத்திலையும் ஒரு புதிய உத்வேகத்தை கொண்டு வந்திருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு, அதாவது ஒரு 4 கிழமைகளுக்கு முன்னுக்கு தான் அங்கே வந்து ஒரு இயக்கத்துக்கான தடை உத்தரவு மீண்டும் பிறப்பிக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்க இந்த புதிய பிரதமர் இப்படி சொல்லியிருக்கார். இனி அந்த தடை உத்தரவு எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் கணக்க பேர் ஒரு கருத்துக்கள் தெரிவித்து கொண்டு வரணும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த புதிய பிரதமருடைய வழி எப்படி இருக்க போகுன்றது அவட்ட 3ஆம் நாள்லேயே தெரிஞ்சுது. என்னன்னு சொன்னால் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் வந்து இப்படி 3ஆம் நாளே தான் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றினதா இல்லை. ஆனால் இவர் நிறைவேற்றியிருக்கார். உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியான 2 விடயங்கள் பிரித்தானியாவில் நடைபெற்றிருக்குது. ஸோ இப்படி இருக்க இந்த ருவாண்டா பில் திட்டம் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் வீசாவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் வீசாவாக இருக்கக்கூடிய இறுகப்பட்ட கட்டுப்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தளர்வு நிலைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால் அதற்கான மாற்று திட்டங்களை இந்த பிரித்தானிய பிரதமர் வகித்திருப்பார் என்று சொல்லி நம்பப்படுது. என்ன சொன்னால் புலம்பெயர்தலுக்கு ஆதரவாக கணக்க பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருந்தவர் இப்போ ஒரு மாணவன் படித்து முடிச்சு வேலை, அதற்கு பிறகு அங்கே பிரித்தானியாவினுடைய குடியுரிமை எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ப்ரோசஸ். ஆனால் அதுகளில் எல்லாம் மாற்றம் பெறலாம் என்று சொல்லி நம்பப்படுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் பிரித்தானியா இப்போ சிக்கி தவிக்கக்கூடிய இந்த நெருக்கடி நிலைமைகள், வளப்பற்றாக்குறை, பணவீக்கம் என்றதில் இந்த கட்சி கணக்க ஒரு வேலை செய்ய வேண்டி இருக்கிறதால முடிவுகள் அடிக்கடி மாறினாலும் கூட இவற்றை பயண பாதை என்றதை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ யாரெல்லாம் பிரித்தானியாவுக்கு போகணும் என்று சொல்லி உங்களோட நடவடிக்கையை செஞ்சு கொண்டிருக்கீங்களோ நீங்கள் தைரியமாக பிரித்தானியாவுக்கு போகலாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தான் இந்த புதிய பிரதமர் அறிவிச்சிருக்கார். அவருடைய தேர்தல் பரப்புரைகளும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் தேர்தல் முடிஞ்சா பிறகு அவை பின்பற்றப்படுமா என்று சொல்லி கணக்க பேர் ஐயம் வெளியிட்டவையில் நான் கூட அதை பற்றி கதைத்திருந்தான். என்னதான் சொன்னாலும் தேர்தலுக்கு பிறகு அவர்களுடைய வழி என்றது வேறு மாதிரி இருக்கும். என்ன சொன்னால் பிரித்தானியாவில் அவ்வளவு நெருக்கடிகள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இவர் இப்போ வந்தோடனே இந்த ருவாண்டா பில் திட்டத்தை கேன்சல் பண்ணினது, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றம் என்று தான் சொல்லணும். என்னதான் உலக நாடுகள் கணக்க இருந்தாலும் ஒரு சில நாடுகள் தான் எங்களை ஆதரிக்குது. அப்படி இருக்க இந்த பிரித்தானியாவுடைய புதிய பிரதமருடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது என்று சொல்லி யோசிக்க அவரும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான கருத்தையே சொல்லியிருக்கார். ஸோ இனி பயம் இல்லாமல் பிரித்தானியாவுக்கு படிக்க போகலாம், பிரித்தானியாவுக்கு வேலை செய்ய போகலாம் என்றதில் மிக மகிழ்ச்சிகரமாக கூறிக்கொள்கிறேன். ஸோ இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.